இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியருக்கு பரிசுத்த பவுல் எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் வாசிப்போம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாம் சந்ததி யாரு? கிறிஸ்துவே. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவன் கையில ஒரு அடி நிலம் கூட அவன் கையில வரல. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பாருங்கள். இதில் ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இல்லையா? பிள்ளையே இல்லாதப்போ உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததி அப்படிங்கிறார். கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம். இன்றைக்கு 7 வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நான் அறிவிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 7 வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 7 வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது, நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்கள் என்ற அந்த கன்ஃபர்மேஷன், அந்த உறுதிப்பாடு, அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளே வரணும். பைபிளை வாசிக்கும் போது ஏதோன்னு போயிடக்கூடாது. இந்த வசனமெல்லாம் நமக்கு எங்க நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம உரியவர்கள் என்ற அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் முதலாவது வரணும். ஸ்தேவான் தான் இதை சொல்றாரு. அதை சொல்லும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல ஒரு அடி நிலம் கூட அவன் கையில வரல, இன்னும் அவனுக்கு பிள்ளை இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றார், உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இந்த வாக்குத்தத்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, ஆபிரகாமுக்கும் உனக்கும் உன் சந்ததிக்கும், சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கு என்று சொல்லி இருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்துவே. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடைய, யாரெல்லாம் கிறிஸ்துவினுடையவர்கள்? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடையவர்கள். ஆமென். ஆகவே கிறிஸ்துவினுடையவர்கள் நாம். அதை எங்க ஆண்டவர் அதை லிங்க் பண்ணுகிறார் பாருங்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவினுடையவர்களோ அவர்களெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியார். வாக்குத்தத்தத்தின்படியே ஆபிரகாமின் சந்ததியாராயும் சுதந்திரராயும் இருக்கிறோம். ஆகவே நல்ல கவனிங்க. பைபிள்ல சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கலாம், ஆபிரகாமுக்கு பிறகு ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்லியிருக்கலாம், யாக்கோபுக்கு சொல்லியிருக்கலாம், மோசேக்கு சொல்லியிருக்கலாம், யோசுவாவுக்கு சொல்லியிருக்கலாம், இஸ்ரவேலில் இருந்த ஆதி பிதாக்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லியிருக்கலாம். இவர்கள் எல்லாருமே ஆபிரகாமினுடைய சந்ததிகள். இப்பொழுது நாமும் ஆபிரகாமுடைய சந்ததி. நன்றா கவனிக்கணும். நான் ஒருவேளை யூத குலத்தில் பிறக்காதவனாயிருக்கலாம், 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தில் நான் பிறவாதவனாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து யூத குலத்தை சேர்ந்தவர். நான் இயேசு கிறிஸ்துவின் உடையவன். எவர்கள் கிறிஸ்துவினுடையவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர், நான் ஆபிரகாமின் சந்ததி. சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் எனக்குரியது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாத வார்த்தைகள் 7 குறிப்புகளை கவனியுங்கள். உன்னை, உனக்கு என்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உனக்கு என்று சொல்லும்போது ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இது யார் சொல்ல முடியுங்க? நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எல்லாவற்றையும்னா என்ன? நான் ஒருவனாய் வானத்தை விரித்து நான் பூமியை பரப்பினவர். இந்த பூமியை உண்டாக்குன நான் தான். இந்த வானத்தை அண்ட சராசரங்களையும் உண்டாக்குனதும்
நான் தான், நான் ஒருவராய். எனக்கு மேல பெரிய சாமி, எனக்கு மேல எனக்கு கீழே சின்ன சாமி எல்லாம் கிடையாது. நான் ஒருவனாய், நான் ஒருவராய். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 44:2 உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர். 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தாயின் கற்பத்தில், அதாவது உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஏசாயா 41:9 நான் பூமியின் கடையாந்தரங்களில் உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ என் தாசன். பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து. இது நமக்கு ரொம்ப நல்ல பொருந்தது. என்னன்னா, பூமி உருண்டையில இந்தியா என்கிற தீபகற்பத்துல அது முனையில கீழே கீழே என்ன ஒரு கடற்கரையில நம்ம இருக்கிறோம். சென்னை கடற்கரையில அங்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேல வெஸ்ட் அதுல ரொம்ப வெள்ளக்காரவங்க பணக்காரவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. எங்க கால ஏழை நாட்டில் ஒரு கடற்கரையில நம்ம இருக்கிறோம். பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து என்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நீ என் பிள்ளை, என்னுடைய குமாரத்தி, என்னுடைய குமாரன் என்று நான் உனக்கு சொன்னேன். உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை வெறுத்திரல, நீ என்னுடைய பிள்ளை. என்ன அருமையா ஆண்டவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதனால நமக்கு இருக்கிற சிலாக்கியத்தை, அந்த உரிமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு மாதிரி எல்லாராலும் கைவிடப்பட்ட அனாதைகள் மாதிரி ஒன்றும் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறவங்களா நினைச்சிடக்கூடாது. என் ஆண்டவர் யாரு? வானத்தை விரித்தவர், பூமியை பரப்பினவர். அவர் சொல்றாரு, நான் அவனை எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நான் இதை செய்தேன். அப்படி இல்லை, நான் ஒருவனாய். கர்த்தர் சொல்ற அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து என்னை தெரிந்தெடுத்து, என்ன இந்த சென்னையில, இந்த தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில பிறந்த என்ன, யாரும் என்ன ஒரு பெரிய ஸ்டாரா பார்க்காத காலத்துல, நான் ஒன்றும் இல்லை நோவேரா இருந்தப்போ ஆண்டவர் என்ன தாயின் கர்ப்பத்தில் முன்குறித்து என்னை உருவாக்கி என்னை தெரிஞ்செடுத்து என்னை அழைத்து கொண்டு வந்து, நீ என் தாசன், நீ என் பிள்ளை, என் குமாரத்தி, என் குமாரன் என்று நான் சொன்னேன். நான் உன்னை வெறுக்க மாட்டேன். நீ செய்யற சேட்டெல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை வெறுக்க மாட்டேன். அப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நான் ஆண்டவருடைய பிள்ளை. அதாவது எனக்கு இருக்கிற அந்த சிலாக்கியத்தை நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எனக்கு உறுதியாக்கிக்கிறேன். நான் எனக்கு ஆண்டவர் தர்றதெல்லாம் நல்லதா தருவார். பிரைஸ் தி லார்ட். என்னை விட்டு போறதெல்லாம் அது கழிச்சடை. ஒரு பழமொழி உண்டு, போறது கழுத வர்றது குதிரைன்னுவாங்க. என்னது? போறதெல்லாம், என்னை விட்டு போறதெல்லாம் கழுத, வந்து சேர்றதெல்லாம் குதிரை. ஆண்டவர் நல்லது தான் எனக்கு தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நினைக்கணும். என் ஆண்டவர் என்னை பற்றி நல்லா நினைச்சிருக்கார். சரி, ஆபிரகாம் என்பது, ஆபிரகாமை மறந்துடுவோம். அவர் ஒரு உயில் எழுதி வச்சிருக்கார். ஆண்டவர் ஒரு உயில் எழுதி வச்சிருக்கார். ஆபிரகாம், நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு, நீ செத்த பிறகு உன் சந்ததியெல்லாம் செத்துக்கிட்டே வந்துருச்சு. இப்ப இந்த சந்ததி தான் இருக்குது. நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். நாம கிறிஸ்துவினுடையவர்கள். ஆகவே வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமின் சந்ததராயும் சுதந்திரராயும் இருக்கிறோம் சொல்லி இருக்கு. அதனால நமக்கு உரிமை இருக்கு இல்லையா? ஆபிரகாமுக்கு சொன்னது அப்படின்னு அந்த இடத்தை பார்க்காம எனக்கு சொன்னது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் சொல், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாம் சொல்லுங்க. அதுதான் அவரு நம்மளை பார்த்து நீங்கிறாரு. நானும் நீன்னா எப்படி? நான் ஆசீர்வாதமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. காலையில் எழும்பும் போது இன்னைக்கு என்ன வயிற்றுச்சல்லாம் இருக்குதோ, என்ன சங்கடம்லாம் இருக்குதோ தெரியலப்பா. எங்கே முட்டணுமோ எங்கே மோதணுமோ, வேலைக்கு போனால் எவன் கத்தியை வச்சுக்கிட்டு நிற்கிறானோ,
அதெல்லாம் தெரியலையப்பா அப்படின்னு எழும்பக்கூடாது. எழும்பும் போதே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இன்னையிலேருந்து இதை ஒழுங்காக செய்யணும். பாஸ்டர், இந்த வருஷம் நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. ஒரு நாள் கூட நான் காலையில் எழும்பும்போது நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு நான் சொல்லி எழும்பலை. இதுதான் உண்மை. எழும்பலை. அதில் எழும்போதே தோத்திரம் சொன்னேன். அது கூட என்ன தோத்திரம் சொன்னேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குதோ தோத்திரம்ப்பா, அப்படித்தான் நான் எழுந்தேன். இனி அப்படி இல்லை, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஏன் அவர் சொல்லி இருக்கிறார் என்னகிட்ட, என்கிட்ட சொல்லி இருக்கிறார். நீ அதனால நான், எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்லுங்க. காலைல எழும்போது என்ன சொல்லணும்? படுக்கை விட்டு எழுந்த உடனே ஆசீர்வாதமா. இன்னையிலேருந்து படுக்கை, இன்னைக்கு தான் தூங்கி முடிஞ்சு போச்சு, நாளையிலேருந்து நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எழுந்த உடனே வாயில் என்ன வரணும்? நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். விசுவாசத்தை என்ன வாயினால அறிக்கையிடணும் அப்படின்றது பைபிள் நிறைய சொல்லியிருக்கு. ஃபெய்த்தை கன்ஃபஸ் பண்ணணும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். உடனே உன் புருஷன் பக்கத்தில் இருந்து, ஆமா பெரிய ஆசீர்வாதமா இருக்க போற அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான், சொல்லிட்டு போறான். நீ என்ன செய்? நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு இன்னும் கொஞ்சம் உறக்க சொல்லு. அடுத்த நாள் உறக்க சொல்லு, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். எல்லாரையும் சொல்லுங்க. வீட்டில் கன்ஃபஸ் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செவிடன் பிசாசுக்கும் கொஞ்சம் கேட்கட்டும். கன்ஃபஸ் பண்ணுங்க, ஆசீர்வாதமா இருப்பேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆதியாம் 17, அது தொடர்ந்து வர்ற ஆதியாம் 17:2 அதே வாக்கு ஆண்டவர் சொல்ற அதே வார்த்தை, அந்த ஒரே தலைப்பில், ஆசீர்வாதமா இருப்ப தலைப்பில், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆசீர்வாதம்னா என்னன்னா திரளாய் பெருக பண்ணுகிறது, மல்டிப்ளை பண்றது. 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நல்ல கவனிங்க. இது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் 3 வகைப்படும். எதெல்லாம் சொல்லுங்க? ஆசீர்வாதம் 3 வகைப்படும். என்னெல்லாம் சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். ஆசீர்வாதம் 3 வகைப்படும். ஒன்று ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், பிசிக்கல் பிளஸிங், அப்புறம் ஃபினான்சியல் பிளஸிங். அப்படின்னா முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நல்ல ஜெபம், நல்ல சந்தோஷம், நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறது, நல்ல ஸ்பிரிச்சுவலா, நல்ல பரிசுத்தமா, தாழ்மையா, நல்ல கிறிஸ்துவின் சுபாவங்களோட இருக்கிற அந்த ஆசீர்வாதம், அதுதான் முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். அதற்கு மகிமை உண்டாகும். நல்ல ஹெல்த்து, நல்ல மன சந்தோஷம், நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல பலனோட இருக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நல்ல ஆண்டவர் கொடுப்பார். 3வது பொருளாதார ஆசீர்வாதம், ஃபினான்சியல் பிளஸிங், நல்ல செல்வம், செழிப்பு ஆசீர்வாதங்கள்லாம் கொடுப்பார். இந்த மூணு காரியத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையில் இதெல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லும் போதே நான் நல்ல விசுவாசியா இருப்பேன், நல்ல ஆரோக்கியம் உள்ளவனா இருப்பேன், நான் நல்ல செல்வ செழிப்போடு இருப்பேன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவ மாட்டாய் அப்படின்னு. அப்போ கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்துல கர்த்தர் என்ன வைத்திருப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 வகையிலையும் கர்த்தர் இந்த சபையில கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? நல்லா கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் நல்லா பணம் கொடுத்துருக்காரு, ஆனா ஜெபமே வரமாட்டேங்குது பாஸ்டர். ஜெபம் பண்ணாலே தூக்கம் வருது, பைபிளை திறந்தா அதை விட தூக்கம் வருது. ஆனா கர்த்தர் தந்த பணத்தை 1000 ரூபா நோட்டை எண்ணும் போது அப்படின்னு சோக்கா என்றேன் பாஸ்டர். ஆனா ஜெபம் பண்ணாதான் தூக்கம் வருது. ஒன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கல. ஜெபம் பண்ணும்போது நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண எல்லாம் ஒண்ணா ஜெபம் பண்ணுவோம். நெளிகிறது கொட்டாவி, அது ஒரு கெட்ட ஆவி. ஜெபம் பண்ணோன்னு நினைச்சேனோ
கர்த்தர் உன்னை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வச்சிருக்காருன்னு சொன்னா காலைல எழுந்த உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என்னை நீர் ஆண்டவரே தெரிந்து கொண்டதுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னை பரிசுத்தமா பாவம் இல்லாம கெடுதி இல்லாம ஆண்டவர் உம்ம பிள்ளையா சாட்சியா என்னை நடத்துற சோத்திரம் உற்சாகமா ஜெபம் பண்ணணும். திரும்ப தூங்குனது ஜெபத்துல இன்னொன்னு ஆள தூக்கத்துக்கு போயிடக்கூடாது. அதனால ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரம் ஆசீர்வாதம் எப்பவும் நான் எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர், அது ஏன் கேட்குறீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இல்லை நல்லா இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் கிருபையில நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் இடுப்பு வலிக்கும், இடுப்புன்னு இருந்தா வலிக்கும். டாக்டர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு டாக்டர் சொல்றாரு, மூக்குன்னு இருந்தா சளி இருக்கதான் செய்யும் பாஸ்டர், மூக்குல வடிகிறதுக்கு தான், உடம்புக்குள்ள சளி வந்தா அது வெளியே வர்றதுக்கு தான் மூக்க வச்சிருக்காரு, சீந்தி சீந்தி வெளியே தள்ளுங்க, மருந்து கொடுங்கன்னு. இந்த மருந்து சாப்பிட்டாலும் சளி போவாது உங்களுக்கு, அது இருக்கிற நாள் இருந்து தான் போவோங்கிறார். அப்புறம் எதுக்கு மருந்து கொடுக்குறீங்கன்னு நீங்க கேட்குறீங்களா, அதுக்காக கொடுக்குறேன். என்கிட்ட எதுக்கு வந்தீங்க, மருந்துக்கு தானே வந்தீங்க, அதனால வாங்கிக்கிடுங்க. நீங்க இந்த மருந்து சாப்பிட்டீங்களா, நான் சத்தியமா சாப்பிட மாட்டேங்கிறார். என்ன உடம்புல அந்த இடுப்பு வலி அந்த வலி இந்த வலி எல்லா வலியும் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சுகமாக்குவார்னு நீ கன்ஃபஸ் பண்றதுலே எல்லா வலியும் போய் ஆரோக்கியம் வரும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். இவ்வளவு பிரசங்கம் பண்ண பிற்பாடு முடிஞ்ச உடனே வந்து நிக்க கூடாது. என்னத்துக்குன்னு இப்போ பிரசங்கம் கேட்டு கேட்டு நீங்க கொஞ்சம் மாறி இருக்கிய, எனக்கு அது சந்தோஷமா இருக்குது. இப்போ என்னன்னா பிறந்த நாள் ஜெபம் இந்த மாதிரி தான் வர்றீங்க, ஏதாவது விசேஷமான இடுப்பு வலிக்குது கை வலிக்குன்னு யாரும் வர்றதில்லை. ஏன்னா பிரசங்கத்துல எல்லாம் சரியாயிருது. அறிக்கை பண்ணணும், ஆண்டவருக்கு மகிமுண்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் நிச்சயமா கர்த்தர் சுதந்திரம். தலை வலிக்கிற மாதிரின்னு சொல்லு, அதுக்கப்புறம் தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். சும்மா தடவை எல்லாருக்கும் என்னன்னா உடம்பு வலிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு வாங்க, உடம்பு வலிக்கிறது இல்லை, மாதிரி இருக்குது, ஃபீவரீஷா இருக்குதுன்னு வாங்க. ஃபீவர்ல என்னது, ஃபீவரீஷா இருக்குது அப்படின்னு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா எலும்பு, நல்லா காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் என்ன தந்திருக்கிறாரு, ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். தரித்திரம் ஆண்டவர் சொல்லல, தரித்திரம் கர்த்தர் சொல்லல. அவங்கிட்ட இவங்கிட்ட கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொருத்தங்கிட்ட போய் நான் கையேந்தி நிக்க கர்த்தர் என்ன விடுவாரு? இல்ல, கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னு சிலருடைய சாட்சியெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சபையில அப்படி ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா ரீதியிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால ஆண்டவர் உன்னை சொல்லி இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க ஒரு ஆத்தும ஆதாயம் பண்றதுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்களா, பெருக பண்ணுவேன்னா பிள்ளை பெத்து பெத்து பெருகிறது இல்லை, அதுவும் ஒரு பெருக்கம்தான். என்ன பெத்துக்கிடுங்க, நான் தான் பிரதிஷ்டை பண்றதுக்கு இருக்கேன் ரெடியா. நீங்க 10வது பிள்ளைய கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாலும் நான் சந்தோஷமா பிரதிஷ்டை பண்ணுவேன். அந்த பேருக்கும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உங்க வசதிக்கு தக்கவாறு. ஆனா நீங்க ஒரு ஆத்துமா 2 பேர் ஆகணும், 2 பேர் 4 பேர் ஆகணும். 4 பேர் இந்த சபைக்கு வரும்போது நீங்க என்ன தைரியத்தோட வரணும் அப்படின்னா, நான் இந்த சபைக்கு 5 வருஷமா வந்திருக்கிறேன், 5 ஆத்துமா ஆதாயம் பண்ணியிருக்கிறேன், நான் 1 5 6 பேர் நாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஆசீர்வாதம் இருக்கணும். பரலோகத்தில் அதுக்கு பலன் உண்டு. 2வது குறிப்பு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதுல முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதங்கள் சொல்லி இருக்கிறது. அவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஆசீர்வாதங்கள் தான் இப்பொழுது நாம் வாசித்தது. நான் இதுல ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், சகல ஜாதி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீங்க இதுக்கு உரியவங்க. நான் திரும்ப சொல்றேன், நீங்க இதுக்கு உரியவங்க, நீங்க இதுக்கு உரியவங்க. இது உங்களுக்கு எழுதப்பட்டது, இது உங்களுக்கு சொல்லப்பட்டது, இது எல்லாருக்கும் உரியது அல்ல, ஆனா உங்களுக்கு உரியது. ஆண்டவர் பர்சனலா சொல்றார், நான் உங்களை அப்படி சொல்லல. என்ன சொல்லியிருக்கு, நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். எங்க கர்த்தர் உன்னை எல்லார பார்க்கிலும்
கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரை விட நல்லா நினைச்சுக்க. அப்படி ஒண்ணு நினைச்சிடாத. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் வேண்டாம். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யாருக்கு வரும்னா, ரொம்ப இன்ஃபீரியரா இருக்கிறவங்களுக்கு தான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அப்படி இல்லை, நம்மளை சுப்பீரியராகவே ஆக்கிடுவார் அவர். பிரைஸ் தி லார்ட். மேலானவெல்லாம் ஆக்குவார். உங்க வீட்டில் நீ தான் மேலா இருப்ப, ஆண்டவருடைய பிள்ளை. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நீ தான் மேலா இருப்ப. எல்லாம் கேட்பாங்க, என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? அது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். எல்லாத்துலேயும் எல்லா வகையிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது குறிப்பு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்த வார்த்தை. அது ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லியிருக்காரு, பலர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. நான் உன்னை விட்டு அந்த வார்த்தை நிஜம். உன்னை விட்டு விலகுவது இல்லை. நான் உன்னோட இருப்பேன். ஏன்னா ஏன் இந்த உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை, நான் உன்னோட இருப்பேன் அப்படி அதுலேயே முடிஞ்சு போச்சே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னா நீ உன்னை விட்டு விலகிற மாதிரி நிறைய சிலுமிச்சம் பண்ணுவ, நிறைய சேட்டை பண்ணுவ, எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்வ. ஆனாலும் உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். எங்க தட்டணம் ஒன்ன எனக்கு தெரியும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உண்மையில் என் கண்ணை வைத்து அங்க பார்க்காத இங்க பார்க்காத பாரு சொல்லி சொல்லி உன்னை நான் நடத்துவேன். கேட்கலையா 2 போடுவேன். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவளை சிச்சிக்கிறார்கள் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் என் கூட எதுக்கு இருக்கிறார்? என்னை சீர்படுத்துறதுக்காக என் கூட இருக்கிறார். நீ கெட்டவேன்னு என்னை விட்டுட்டு விலக மாட்டா. உன்னை விட்டு விலகுவதில்லை. ஏன்? உன்னை சரி பண்ணணும். கூட இருந்தா தான் உன்னை சரி பண்ண முடியும். உன்னை சரி பண்ண உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆகவே தவறு செய்தப்போ கூட கர்த்தர் நம்மளை விட்டு போக மாட்டாருங்க, போக மாட்டார். நம்ம கூடவே இருப்பார், நம்மளை சரி பண்ணுவார், நம்மளோட பேசுவார். ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே கர்த்தர் பேசுறாரு. நீங்களும் ஆயத்தமா வர்றீங்களா? கர்த்தர் பேசுறாரு. அந்த பேச்சு கேட்டோடனே ஓ நம்ம அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இப்படித்தான் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணமெல்லாம் நமக்கு வருது. பார்த்தீங்களா? இதுக்கு தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவர் நன்மை விட்டு, ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். அடுத்த குறிப்பு உங்களுக்கு சொல்லுகிறேன். 121 சங்கீதம் 7 வசனம். 121 சங்கீதம் 7 வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை, ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற இந்த 7 குறிப்பு நான் சொல்றேன் பாருங்க, இதுக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என்ன கவனிங்க, என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் என்னதான் தீமைதான் என்னை சுற்றி இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்களா? பஸ்ஸில் ஏறினா அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்களாம் நல்லவங்களா? என்ன ட்ரெயினில் போனால் இருக்கிறவங்களாம் நல்ல, பிளெயினில் போனால் இருக்கிறவங்களாம் நல்லவனா? கர்த்தர் ஒன்று என்னென்ன தீமைக்கெல்லாம் விலைக்கு காப்பார். நம்பர் 1, 2ன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரா ஆண்டவர்? இதில் லிஸ்ட்டு கொடுத்துருக்காரா? ஒரே வார்த்தை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். பிரைஸ் தி லார்ட். அவன் பஸ் ஸ்டாண்ட்ல கூலிங் கிளாஸை சுத்திக்கிட்டு நிக்கிறான். இவனை பிர்லா விட்டு பிள்ளை, இவன் கூலிங் கிளாஸை சுத்திக்கிட்டு நிக்கிறான். திருட்டு போய எதுக்கு இருக்கிறான்? 2 பொண்ணுங்க நின்னவொடனே இவன் கூலிங் கிளாஸ் சுத்துவான். கையில ஒரு செல்லு வச்சிருக்கான் பாரு. அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணவே காசு கிடையாது, பைசா இல்லாத பிச்சைக்காரப்ப. அதனால ரீசார்ஜே பண்ணல, எம்டி செல்லு. அதை எப்படி தட்டிக்கிட்டே நிற்பான். ஏன்னா பெரிய செல்லு வச்சுருக்கான், ரொம்ப ஸ்லிம்மாக, நல்லா பெருசாலாம் இப்போ வந்திருக்கு. பார்த்தீங்களா? ரொம்ப சின்னதாக வைக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் பெருசாக வைக்கணும்னு சொல்லி
அப்படி வச்சுருக்கான். அவனும் பெருசாக ஒன்று வச்சுருப்பான். அது என்ன கவரா, அது உண்மையாகவே செல்லு இருக்கா அது தெரியாது. அப்படி வச்சுக்கிட்டு பேசிக்குவான். கைப்பார் வெளியே பொத்தி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருப்பான். எதுக்குன்னா பொட்ட பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அவன் பக்கத்திலே இருக்கிறான். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி திரும்பி நீ என்ன செய்திடக்கூடாது, பிள்ளைகளை கவனிங்க, திரும்பி என்ன செய்திடக்கூடாது. நீ பாப்பேன்றது தானே அவன் அந்த சில்லுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்திலே நிற்குது தீமை. பஸ்ஸில் இருக்குது, பஸ் ஸ்டாப்பில் இருக்குது, சர்ச்சுக்குள்ள கூட வருதுன்னு கேள்விப்படுறேன். சர்ச்சில் ஆட்கள் கூட்டம் கூட்டிட்டா இந்த மாதிரி பயல்களும் கொஞ்சம் என்ன செய்யறான், அப்படியே இப்போ வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக் எங்கேயோ ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்துட்டு போண்டிது தானே பாவி, இப்படி காட்டுறான். அவளும் பார்க்கணுமா? இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணுறானுங்க. இப்படி தீமைகள் என்னை சுற்றி இருக்குது. அதனால என்ன செய்யக்கூடாது, எந்த அந்த அதெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் நடந்து போனால் நேராக, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் சரிதான், நேரானா நேராக போகணும். உன் கண்கள் நேராக நோக்கக்கூடாது. இப்படி திரும்பி பார்த்தேன்னு நினச்சிக்க, மாட்டிக்கிட்டா, விழுந்துருச்சு, லவ் சக்சஸ் அவன். என்ன பார்க்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. காலைல எந்த சூழ்நிலை தெரியும் உனக்கு, நீங்களும் கள்ளிங்க தானே, அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே. அதனால அப்புறம் ஏன் திரும்பி பார்க்குற? வீட்டு பக்கத்தில் நிற்கிறோட்ட சொல்லு, பாரு அவன் பாரு, பாப்பான் பாரு அப்படின்னு. பாப்பான்னு நீ பார்த்தீங்கன்னா அவன் பாப்பான் தான். எங்க தடிக்கு விழுந்தா தீமை இருக்கு. திருடன் இருக்கான், எவன் திருடன் தெரியாது. இவனா திருடுனா, ஆளை பார்த்தா இவனா திருடுனா, அடப்பாவி பெரிய படிப்பாளி மாதிரி இருக்கிறான், இவனா திருடுனா. யார் சொல்றாரு? இப்ப திருடலாம் வெள்ள திருடன் ஆயிட்டான். அதாவது பைபிள்ல என்ன சொல்லுன்னா, பிசாசு ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொள்வான். ஒளியின் தூதன் வந்து இயேசு, அந்த வேஷத்தை அவன் தரித்து கொள்வான். பாஸ்டர் சொர்ணராஜ் மாதிரி வந்துடுவான். பாஸ்டருங்கெல்லாம் 100 பாஸ்டர் இருந்தால் 99 பாஸ்டர் நல்ல பாஸ்டர் இருக்காங்க, ஒரு பாஸ்டர் சரியில்லை. அவன் பாஸ்டரா என்னன்னு தெரியாது, பாஸ்டர்ன்னு இருக்கிறான், அவனுக்கு கெட்டு போயிருக்கிறான். அதனால எல்லா பாஸ்டரும் கெட்டவங்களா? அப்படி கிடையாது. சில தவறானவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கணும். அந்த அவங்களுடைய தீமை, அவங்களுடைய காரியங்கள் நம்மளை அட்டாக் பண்ணக்கூடாது, பாதிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்து என்னென்ன தீமையிலிருந்து உன்னை காப்பேன்னு அவர் லிஸ்ட் கொடுக்கல. அவர் சொல்றாரு, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இல்ல, உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. விழிப்போடு எனக்காக காத்து என்னை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்பு ஏசாயா 41:10. இது ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வசனம் இல்லையா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை, அந்த உன்னை அதை நல்லா கவனிக்கணும். எனக்கு சொல்றேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்ற, உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன், என்னுடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படி சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுதா? விழ விட மாட்டார். 145 சங்கீதம் 14 வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, சோர்வு வரும்போது, பலவீனம் வரும்போது, மனதுல சோர்வு வரும்போது, சில காரியங்களால நீ சோர்ந்து இருக்கும் போது, கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குவார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தமது வலது கரத்தினால் என்னை தாங்குவார். ஆமென். எனக்கு சகாயம் பண்ணுவார். எந்த நேரத்துல டைம்லி ஹெல்ப் அவர் தான் செய்வார். அல்லேலூயா. யாரையாவது அனுப்பி ஆண்டவர் செய்வார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அடுத்த குறிப்பு மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நல்ல கவனிங்க,
இது எனக்கு சொன்னது. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் கடந்து வரும்போது என்ன நடந்தது? அதிசயம் நடந்தது. முதல் அதிசயம், நிறைய அதிசயம் எகிப்துல பார்த்தாங்க. ஆனா அவங்க புறப்பட்டு வரும்போது சமுத்திரம் ரெண்டாக பிளக்கிற அதிசயம் இது யாருமே பார்க்க. அதிசயம்னா என்னங்க? நடக்காத ஒரு காரியம் நடந்திருக்குது என் வாழ்க்கையில, அதுதான் அதிசயம். உன் வாழ்க்கையில பல பிரச்சனை, பல போராட்டம், பல சத்துருவின் கிரியைகள் உங்களுக்கு எதிராக இருக்குது. இதை எப்படி நான் கடந்து அக்கறை சேர்வேன்னு உனக்கு தெரியல, திகைக்கிற. கர்த்தர் உனக்கு அதிசயங்களை காணப்படுவார். எப்படி? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தப்போ என்னென்ன அதிசயம் செய்தாரோ அது மாதிரி அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் அப்படியே சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து ஆண்டவர் போக்கை உண்டாக்குவார். தப்பிக்கொள்ளும்படி போக்கை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். தண்ணீர் உள்ள இடத்துக்கு போனார்கள், தண்ணீரோ கசப்பு, அந்த தண்ணீரை மதுரமாக மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். ஒரு கிளைய வெட்டி போட்ட உடனே அந்த தண்ணீர் மொத்தமும் என்ன ஆயிடுச்சு? மதுரமா மாறிடுச்சு. வாழ்க்கையில என்ன அதிசயம்? தண்ணீர் கசப்பு மதுரமாக மாறுகிற, கசப்பு இனிப்பாக மாறுகிற அனுபவம். அல்லேலூயா. வனாந்தரத்துல 2 முழ உயரத்துக்கு ஒரு நாள் பயண தூரத்துக்கு சுத்திலும் காடைகள் வந்து காலையில எழுந்து பார்த்தா கேக்கன்னு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காடைகள் அப்படியே உயிரோட செட்டையை அடிச்சிட்டு கிடக்குது. அவன் கொஞ்சமா சேர்த்தான்னு சொல்லி போட்டிருக்கு. கொஞ்சமா சேர்த்தவனே அப்படி, அப்போ நிறைய சேர்த்தவன் எவ்வளவு சேர்த்திருப்பானுங்க. அப்படி ஆண்டவர் அதிசயம் செய்தார். உனக்கு ஒண்ணுமே இல்லை, தேவை இல்லை. யாரு எங்க தேவையை சந்திக்க போறாங்க? எங்களுக்கு நாங்க கேட்கறது யார் கொடுப்பாங்க? கர்த்தர் ஏதாவது ஒரு அதிசய பாதையை திறந்து, ஒரு கீழ்காற்றை வரவிட்டு, ஏதாவது கர்த்தர் சேர்ந்து வானத்தை திறந்து ஏதாவது ஒரு அதிசயம் செய்து உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற உதாரணம் என்ன? எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்போது கானான் வந்து சேர்ற வரைக்கும் என்னென்ன அதிசயம் நடந்ததுன்னு கொஞ்சம் பாரு, அதை உன்னை காண பண்ணுவேன். நீ அப்ப இல்லை, ஆனா இப்போ உனக்கு அதை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை சத்துருக்கள் சூழ்ந்தார்கள், எத்தனை சத்துருக்கள் வந்து இஸ்ரவேல் மக்களை காலி பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களிடத்துல இருந்தெல்லாம் அற்புதமா கர்த்தர் காத்தார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 10, 20 வசனம். 2 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசி. நித்திய விவாகத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். திரும்ப வாசியுங்கள். நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். உன்னை எனக்கென்று நியமித்துட்டேன் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணை என்கேஜ் பண்ணிடுறோம் இல்லைங்களா? பெட்ராத்தல் பண்ணிடுறோமே, இன்னாருக்கு இன்னாருன்னு. அப்படி கர்த்தர் என்னை இப்பவே அவருக்கு என்று நியமித்து கொள்வாராம். என் மணவாளன் இயேசு. அல்லேலூயா. மணவாளன் இயேசு பல கோடி மக்கள் உள்ளடக்கிய திருச்சபையாகிய மணவாட்டியை என்னை தமக்கென்று அவர் நியமித்துக் கொள்ளுகிறார். அந்த பல கோடியில் நானும் ஒரு ஆள். என்னை பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து அவர் தெரிந்தெடுத்து அழைத்து வந்து என்னை பார்த்து, நீ என் தாசன், நீ என் மகள், நீ என் மகன் அப்படின்னு சொல்லி என்னை தெரிஞ்செடுத்து இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து கடைசி ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்குரிய ஆளு, நான் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ யாருக்கும் கிடையாது, நீ எனக்குரியவன். இதெல்லாம் உனக்கு ஏன் செய்கிறேன்? உன்னை ஏன் அதிசயங்களை காண பண்றேன்? உன்னை ஏன் நான் ஆசீர்வதிக்கிறேன்? உன்னை தாங்குறேனே, உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி நான் காக்கிறேனே, உனக்கு எல்லாம் செய்கிறேனே. இதெல்லாம் எதற்காக? உன்னை எனக்கு
நியமித்து கொள்வேன். ஆண்டவர் நித்திய விவாகத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். நான் இயேசுவுக்கு சொந்தம். ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் சொல்வீங்க நான் இயேசுவுக்கு சொந்தம்? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பரிசுத்த பவுல் மிக அருமையா சொல்றாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, உங்களை கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு இல்லையா கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவர் நான் இயேசுவுக்கு என்று நியமிக்கப்பட்டவன். என்ன அருமையான ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியே, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே எங்களுக்கு சொன்ன இந்த 7 தலைப்பின் கீழ் உள்ள இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியே கர்த்தர் எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இந்த வசனத்தின்படியே செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர், நாங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் 3 வகையிலும் ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, பொருளாதார ரீதியில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்களை பூமியில எல்லாரை விட மேன்மையாக நீர் வைப்பீரக்காக ஸ்தோத்திரம். நான் மேன்மையா இருப்பேன். இப்ப என்ன பாக்குற கடங்காரன் மாதிரி, பணம் இல்லாதவன் மாதிரி, ஒன்று இல்லாதவன் மாதிரி எல்லாரும் என்ன பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, மேன்மையாக வைப்பார். நான் உன்னை விட்டு உன்னோட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுறதில்லை, உன்னை கைவிடுறதில்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றாரு. யாக்கோபு, ஈசாக்கும் ரெபேக்காலும் யாக்கோபை ஆரானுக்கு அனுப்புனாங்க, லாபான்ட்டு அனுப்புனாங்க. நீ அங்க போய் சந்தோஷமா இருன்னு அனுப்புனாங்க. ஆனா ஆண்டவர் இடையில அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, யாக்கோபே பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை போகிற இடத்துல எல்லாம் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீ போகிற இடத்துல நான் உன்னை காப்பேன். ஏன்னா நீ போகிற இடத்துல அவன் சீரியன் லாபான் ரொம்ப பொல்லாதவன், உன்னை ஏமாத்துவான், உனக்கு எதிராக காரியங்களை செய்வான். நான் ஏசா என்ன செய்வான்னு பயந்து போறியோ அதை விட தீமையை அவன் செய்வான். அதனால எனக்கு தெரியும், உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை காப்பாற்றி அந்த எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்து உன்னை மறுபடியும் உன்னை அப்பா வீட்டுக்கு வர பண்ணுவேன். அது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னாரு. இதுக்கு தான் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. என்ன தீமை என்ன சூழ இருக்குது எனக்கு தெரியாது, என்ன கெடுதி எனக்கு இருக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் அதிலிருந்து என்னை காக்கும்படி என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, எனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீரே, அதிசயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீரே. அப்பா, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு நடக்க போகிறது. நாங்க இறுதியிலே இயேசுவின் மணவாட்டியாக என் மணவாளனை காண்பேன். அல்லேலூயா. அப்படி என்னை நீர் ஆசீர்வதியும். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசி இருக்கிற வார்த்தையின்படியே கர்த்தர் கிரியை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் ஆண்டவர் சொன்னபடியே நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார்? வாய்களை திறந்து கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரே, நீ சொன்னபடிய வார்த்தை எவ்வளோ நிஜமானது. ஆண்டவரே, இன்னைக்கு என் நிலை ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னோட கூட வருகிற கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்காமல் விடுவதே இல்லை. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஷகபத ரகதரி அந்துரேதலபா
பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆசீர்வாதம் என்மேல் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை அதுக்கென்று நீ தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த என்ன இயேசுவின் பிள்ளையா இன்னைக்கு மாற்றிருக்கிறீரே ஆண்டவரே. அது என்னுடைய வாழ்வில் பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வருகிறதுக்காக நன்றி. இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவரே, நீர் எங்கள் கண்கள் ஆச்சரியத்தை பார்க்கும்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அற்புதத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவரே, தேவைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறீர். ஆண்டவரே, அடைப்பட்ட வாசல்களை இயேசுவின் நாமத்தில் நீ திறக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே பலவீனங்கள் நீங்கி போகட்டும். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை எங்களை குணமாக்குகிறதே, எங்களை சுகமாய் வைத்திருக்கிறதே, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் எங்கள் வாழ்வில் இன்னும் தொடர ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நவம்பர் மாதத்துல ஒரு விசேஷித்த நன்மையை கர்த்தர் நமக்கு கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தை அதை அனுபவிப்பீர்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீர்கள், உங்கள் வேலை ஸ்தலத்தில் அதை அனுபவிப்பீர்கள். ஒரு விசேஷித்த நன்மையை இந்த மாதத்தில் கர்த்தர் கண்டிப்பாய் கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிற கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஷகபதர கதரி அந்துர கதலபோ. Thank you for your unique blessing this month, oh God. We praise your name. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட இந்த 7 குறிப்பின்படியே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கப்போம். எத்தனை பேர் உங்க கைகளை உயர்த்தி சொல்லுகிறீர்கள்? நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். சொல்லுங்கள், வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுவேன். ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். என் சாபம் நீங்குகிறது, என் குறைகள் நீங்குகிறது, என்னுடைய தரித்திரம் என்னை விட்டு போகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் வருகிறது. கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தலை குனிவாய் இருந்த என்னை தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதினாலே நான் மேன்மையாய் இருப்பேன். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? நான் மேன்மையாய் இருப்பேன். காரணம், ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை சரி செய்ய வேண்டிய காரியங்கள் சரி செய்வது எதற்காக? என்னை அடுத்த பரிமாணத்துக்குள் என்னை கர்த்தர் கொண்டு போவதற்காக. தேவன் சொல்லும் காரியங்களை செய்ய இன்றைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல தேவனாய் எங்கள் மேல் உண்மையான அக்கறையோடு ஆண்டவரே, நாங்க இந்த சமுதாயத்துல எங்களை நீர் வைத்திருக்கும் நிலையில ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்பதை ஆண்டவரை விரும்பின கர்த்தராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நினைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட வார்த்தை அத்தனையும் என் வாழ்க்கையில பழிக்க போக. எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன அத்தனை வார்த்தையும் என் வாழ்க்கையில் நிறைவேறுகிறத நான் என் கண்ணால பார்ப்பேன். சொல்லுங்க, வாய்களை திறந்து என் கண்ணால நான் பார்ப்பேன். மற்றவங்க பார்க்கறதல்ல, கர்த்தர் எனக்கு செய்கிற நன்மையை நான் பார்க்க போகிறேன். அப்படி கர்த்தர் நன்மையாய் என்னை நடத்தி வருகிறதுக்காக உமக்கு நன்றி, நடத்த போகிறதுக்காக நன்றி. எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, புதிதாய் வந்த உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பல ஏக்கத்தோடு பல கவலைகளோடு வந்திருப்பார்களானால் இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, நன்மை செய்கிற, விடுவிக்கிற, ஆசீர்வதிக்கிற கர்த்தரிடத்தில் உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறதினாலே அவர்கள் பூரண நன்மை அடையட்டும் அப்பா. தொடர்ந்து சுகமாய், பலமாய், ஆரோக்கியமாய் நாங்கள் உமக்கு சேவை செய்ய எங்களை நீர் வழிநடத்துவீராக. கனம், மகிமை, துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ள மேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.